வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உறவு, அது கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல காதலன் காதலியா இருக்கலாம், நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உறவு ஒரு கட்டத்துல உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அந்த வலிய உங்களால தாங்கவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஞாபகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு, அதுல இருந்து என்னால மீண்டு வரவே முடியல, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு ஒரு மிகப்பெரிய விடைய கொடுக்கும். சோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேங்க. என்னைக்குமே உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய சுயநலத்துக்காக, உங்களோட பொழுதுபோக்குக்காக அடுத்தவங்களுடைய உண்மையான அன்புலையோ இல்ல அவங்களுடைய உணர்வுகள்லயோ தயவு செஞ்சு ஒரு நாளும் விளையாடாதீங்க. அப்படி விளையாண்டுட்டு அவங்களை விட்டுட்டு நீங்க போறப்போதான் அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்னன்னு அதை பத்தி தெரியாது. ஏன்னா உண்மையா இருந்தவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் புரியும். அதே மாதிரி உங்களோட பழகிய ஒரு சிலர்கிட்ட வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னாடி அவங்களோட பழகின நாட்களை, அந்த சந்தோஷமான நினைவுகளை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வார்த்தைகளை விடுங்க. ஏன்னா இங்க வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அதை அள்ள முடியாதுங்க. அதனால என்னைக்குமே வார்த்தைகளை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. அதே மாதிரி நாம யார ரொம்ப பிடிச்சிருக்கோ, யார நம்ம ரொம்ப விரும்புறோமோ அவங்கள ஏதாவது ஒரு கட்டத்துல விட்டு போகக்கூடிய ஒரு சூழல், பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்தே தீரும். சோ அதுக்காக அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, ரொம்ப வலி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பீங்க. அது யாரா வேணா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டு, உங்களுடைய நண்பர்கள்னு, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போறப்போ உங்களுடைய வலியும் வேதனையும் தாங்கவே முடியாதுதான். சோ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க, இந்த பிரிவை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு மனசு வேதனைப்பட்டு ஹார்ட் பிரேக் ஆகிற அளவுக்கு அந்த வலிகளையும் வேதனையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு உணர்ச்சி வசலாம் படாதீங்க. ஏன்னா உங்களை விட்டுட்டு அவங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க ஏன் இப்படி இந்த அளவுக்கு கவலைப்படுறீங்க, இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்களை கஷ்டப்படுத்துற, உங்களை உடைக்கிற, உங்களை வேதனையாக்குற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாதுங்கிறத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த விஷயத்துக்கு நீங்க தயவு செஞ்சு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி தெளிவா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஐயோ என்னால அந்த வலியை தாங்கவே முடியல, அந்த வேதனையை நினைக்காம இருக்கவே முடியல, அவங்களுடைய ஞாபகம் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நான் தெரியாம தான் கேக்குறேன், என்ன பெரிய ஞாபகமா இருக்கு நான் கேக்குறேன். உங்களை வேணாம் அப்படின்னு உங்களை கஷ்டப்படுத்திட்டு தினம் தினம் அழுக வச்சுட்டு போன அவங்களுடைய நினைவுகளும் அவங்களுடைய ஞாபகமும் உங்களுக்கு தேவையா நான் கேக்குறேன். இது உங்களோட வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை பிடிச்ச நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காகலாம் நீங்க வருத்தப்பட்ட மாதிரி இங்க தெரியவே தெரியாது. யாரோ ஒருத்தவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க, அவங்களுக்காக உட்காந்து தினம் தினம் அழுதுகிட்டே இருக்கிறீங்களே நான் கேக்குறேன். சோ தயவு செஞ்சு இந்த நினைப்புகளை தூக்கி போடுங்க. அந்த நினைவுகள் உங்களுக்கு தேவையே கிடையாது. இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப குறுகிய காலம் தான். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த குறுகிய காலத்துல உங்களுக்காகவும் நீங்க வாழ பழகிக்கோங்க. உங்களை பத்தியும் நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டை தயவு செஞ்சு கொண்டு வாங்க. ஏன்னா இங்க ஒரு சிலர் இதுக்காக உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதையே சாக்கா வச்சுக்கிட்டு குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்குவாங்க. என்ன பண்றதுப்பா, என்னால இந்த ஞாபகத்துல இருந்து மீண்டு வரவே முடியல, இந்த ஞாபகத்தை நான் மறக்கணும் அப்படின்னா நான் குடிச்சா மட்டும்தான் என்னால மறக்க முடியும் அப்படின்னு ஒரு சிலர் குடிய கையில எடுத்து குடிச்சு குடிச்சு அவங்க உடம்ப அவங்களே கெடுத்துக்கிட்டுவாங்க. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாரோட மனசுலயும் ஏதாவது ஒரு வலிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும். அப்படி எல்லாருமே குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே குடிகார உலகமா ஆயிடும். சோ தயவு செஞ்சு இதுக்கு குடிதான் தீர்வுன்னு நினைக்கக்கூடியவங்க அந்த குடிய கையில விட்டுருங்க. ஏன்னா இந்த குடிச்சு குடிச்சு நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்கிறதுனால உங்களை நம்பி இருக்கிற நிறைய பேர் ஏமாற்றம் அடைவாங்க. சோ உங்களை ஏமாத்திட்டு போனவங்களுக்காக நீங்க உங்களை நம்பி இருக்கிறவங்களை ஏமாத்திடாதீங்க. அதே மாதிரி இங்க உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. உங்களுடைய வலியும் வேதனையும் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும், அது யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்காக நீங்க அப்படியே பல தருணங்கள் எல்லாருக்குமே இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்காக உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காதீங்க. மனுஷனா பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த வலியும் வேதனையும் இருக்கத்தான் செய்யும். அவங்களுடைய வாழ்க்கையில
தினம் தினம் இந்த மாதிரி வழிகளை எல்லாருமே கடந்துதான் வந்துகிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா இத ஏத்துக்கிட்டு இதுக்கு மேலேயாவது நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சோ இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரோட வாழ்க்கையிலுமே இதை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதுக்காக நம்மளோட மனசை தினம் தினம் அழுது அழுது ரணம் படுத்திக்கிட்டு நம்மளை நாமளே காயப்படுத்தி வேதனைப்படுத்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களை மாறி முட்டாள், உங்களை மாறி பாவி இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. சோ தயவு செஞ்சு இதை மாத்திக்கோங்க. அதே மாதிரி ஏன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஆனா நாம தான் என்ன பண்றோம், ஐயோ அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தினம் 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 நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட்டுட்டு போற, உங்களை காயப்படுத்தின எல்லா விஷயமும், உங்களை உடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியவே கூடாது உங்களுடைய வாழ்க்கையில. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வலி வேதனை இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். சோ அது நான் இல்லைன்னா சொல்லல, அதுக்காக உட்கார்ந்து அழுதுருங்க. சோ அதுக்காக இதே பொழப்பா வருஷம் ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்காதீங்க. ஒரு வாரம் 10 நாள் அழுது அழுது தீத்துருங்க. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு எழுந்திருச்சு அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அது உங்களுக்கானதா இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இங்க நிறைய பேர் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க, வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே கஷ்டம்லாம் இல்லாம கிடையாதுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கஷ்டங்கள் கவலைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். யார் ஒருத்தர் அந்த கஷ்டத்தை எல்லாம் கடந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் சுமந்து அதையும் உடைச்சுக்கிட்டு வெளியே வராங்களோ அவங்கதான் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய சாதனைகளை பண்றாங்க. சோ உங்களுடைய வாழ்க்கையிலயும் பயங்கரமான வலிகள் வேதனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதை உடைச்சுக்கிட்டு உங்களால நீங்க வெளியில வர முடியும். அந்த இடத்துல நீங்க வெளியில வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்க போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. சோ வழிகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையில பல நாட்களை நீங்க செலவழிக்கிறீங்க அப்படின்னா அது தப்பே கிடையாதுங்க. ஆனா அது எல்லாமே செலவழிச்சு முடிச்சுட்டு அதுக்காகலாம் வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நாம போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களோட மனசுல விதைச்சுக்கோங்க. சோ இங்க நிறைய பேர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற வேதனையிலேயே கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையே அனுபவிக்க மாட்டாங்க. சோ அது யாரா வேணா இருந்துட்டு போகட்டும், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய கணவன் மனைவின்னு யாரா இருக்கட்டும், உங்களுடைய லவ்வரா இருக்கட்டும், இந்த மாதிரி யாரா வேணா இருக்கட்டும், அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிட கிடையாது. சோ உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க சாதிக்கக்கூடிய கடமைகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விட்டுட்டு போனவங்க எல்லாம் ஏன்டா இவனை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழல் கண்டிப்பா வரும். அது காலம் கண்டிப்பா அது அவங்களுக்கு உணர்த்தும். நீங்க என்னைக்குமே வருத்தப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா உங்களுக்கான வெற்றி பாதையை தொடங்குங்க. இதுக்கு மேல யாருக்காகவும் வருத்தப்படாதீங்க. சோ உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது சூழல் நடந்திருக்கு, சோ நம்மளுடைய வீடியோனால உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.